ப்பட்ட அற்புதமான ஆண்டவரே, இந்த சோத்திர கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த கால ஜெபத்திலே எங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறதற்காக நன்றி. நீங்கள் இந்த அருமையான கால வேலையில் எங்கள் மத்தியில் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. சுந்தர மைந்தன் கிறிஸ்து என்ற நாமமே, சுந்தர மைந்தன் கிறிஸ்து என்ற நாமமே. நிந்தை கோலம் பூண்ட பால, நிந்தை கோலம் பூண்ட பால வேந்தனேசுவே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. எல்லையெல்லாம் கிருபையின்ற ஜீவ ஊற்றாமே, எல்லையெல்லாம் கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே. அல்லல் தீர்க்கும் அன்பின் வல்லல், அல்லல் தீர்க்கும் அன்பின் வல்லல் எல்லா நாளுமே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. துன்பம் தூக்கம் தொல்லையாவும் என்னை மூடேனோ, துன்பம் தூக்கம் தொல்லையாவும் என்னை மூடேனோ. அன்பர் என்னை இன்ப வீட்டில், அன்பர் என்னை இன்ப வீட்டில் கொண்டு சேர்ப்பாரே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. என்னை ஆண்ட நேச தீர்க்காய் என்னை ஈடுண்டோ, என்னை ஆண்ட நேச தீர்க்காய் என்னை ஈடுண்டோ. என்ன செய்வேன் ஒன்றுமில்லை, என்ன செய்வேன் ஒன்றுமில்லை, என்னையே தந்தே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. கடைசி மாட்டோம் இருப்பேன் உன்னோ தண்டுரைத்தாரே. கடைசி மாட்டோம் இருப்பேன் உன்னோ நன்றுரைத்தாரே. இடைவிடாமல் அவரிலே நான், இடைவிடாமல் அவரிலே நான் நிலைத்து வாழ்வேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. ஆனந்தமே இருந்திடுதே அன்பர் சமூகமே,
ஆனந்தமே கிந்திடுதே அன்பர் சமூகமே. ஆசை அவரில் ஊற்றியே நான், ஆசை அவரில் ஊற்றியே நான் அகமகிழ்வேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. ஏ காலந்தோ நீத்திடவே அவனாயிற்றே, ஏ காலந்தோ நீத்திடவே காலமாயிற்றே. மேகமீதில் ஜீவனாத, மேகமீதில் ஜீவனாத வேகம் மாறாதே. ஆடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. ஆடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. என்னை ஆண்ட நேசத்தீர்க்காய் என்ன ஈடுண்டோ தகப்பனே. என்னை ஆண்ட நேசத்தீர்க்காய் என்ன ஈடுண்டோ. என்ன செய்வேன் ஒன்றுமில்லை, என்ன செய்வேன் ஒன்றுமில்லை, என்னையே தந்தே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. கடைசி மாட்டோ இருப்பேன் உன்னோ என்றுரைத்தாரே. கடைசி மாட்டோ இருப்பேன் உன்னோ என்றுரைத்தாரே. இடைவிடாமல் அவரிலே நான், இடைவிடாமல் அவரிலே நான் நிலைத்து வாழ்வேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. ஆனந்தமே கிந்திடுதே அன்பர் சமூகமே. ஆனந்தமே கிந்திடுதே அன்பர் சமூகமே. ஆசை அவரில் ஊற்றியே நான், ஆசை அவரில் ஊற்றியே நான் அகமகிழ்வேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. ஏ காலந்தோ நீத்திடுதே காலமாயுற்றே. ஏ காலந்தோ நீத்திடுதே காலமாயுற்றே. மேகமீதில் ஜீவனாத, மேகமீதில் ஜீவனாத வேகம் மாறாரே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே.
இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் கோவிலில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் வாழ்வுகளை கோவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையர் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கேந்தே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கேந்தே. பூரண அழகுள்ளவர் கோவிலந்தன் வாழ்க்கையாது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மேல் உள்ள அன்பை என்னை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மேல் உள்ள எந்த அன்பை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவரே கோவிலந்தன் வாழ்க்கையாது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சோக மேன்மை எல்லாம் என்னை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சோக மேன்மை எல்லாம் என்னை கவர்ச்சித்தார், சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தாள். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையாது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் போதும் சுமளி போல் இன்னும் ஜனமே என்னேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். நீர்மேல் போதும் குமிழி போல் இன்னும் ஜனமோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தாள். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையாது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நிர்வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நிர்வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையாது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மேல் உள்ள எந்த நன்மை மிக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மேல் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையாது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்வல் போதும் குமிழி போல் இன்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தாள். நீர்மேல் போதும் குமிழி போல் என்னை ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தாள். பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையாது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக
மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. புறநாள குள்ளவாரே பூவிலந்தன் வாழ்க்கையால் நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. வெறும் 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 மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. இயேசுவை போல் அழகுள்ளோர் பூமியில் யாரையும் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ள யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரணகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையால் நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. அவளும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. ஓ மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆவியானவர்களை நடத்துவதற்காக நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம். எல்லா மகிமையும் கனமும் உங்களுக்கே உரிதாகட்டும். அப்பாகள் முழுவதும் ஆவிக்குள் யான் பிழைக்க அருள் செய்வீராக, அருள் செய்வீராக, அருள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே இஸ்ரவேலர்கள் 40க்கும் அதிகமான இடங்களிலே பாளையம் இறங்கியிருந்தாலும் பல சூழ்நிலையிலே இப்பொழுது மோசேயும் சில இடங்களில் என்ன செய்து விட்டார்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாமல் விசுவாசியாமல் போனார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம். மோசே குறித்து தேவன் என்ன சொல்கிறார்? இந்த பயணத்திலே மோசேக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 6 லட்சம் புருஷரில் மோசேயும் ஒரு ஆள். அதனால் மோசே குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் படிங்கள், பார்க்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம்
ஸ்தோத்திரம். முதலாவது 8ஆம் வசனம் படிக்கலாம். என்னாமும் சரி பாருங்கள். இப்போ இது ஆண்டவருடைய வார்த்தை. எப்போதுமே தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் வரும். ஸ்தோத்திரம். மோசே தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷன். எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தான் அதன்படி மக்களை வழிநடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ மேக்சிமம் யோர்தான் வரைக்கும் வராங்க. ஆனால் வந்தாலும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட இவர் சொல்லும்போது ஸ்தோத்திரம், ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. மோசே நீ கோலை எடுத்துக்கொண்டு ஆரோனை கூட்டிகிட்டு போயிட்டு நீ என்ன பண்ணு, அந்த ஸ்தோத்திரம் மலையை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார். பாருங்கள் ஸ்தோத்திரம் எவ்வளோ அருமையாக சொல்லுகிறார். 8ஆம் வசனம் முதல், நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூட்டி கொண்டு, ஸ்தோத்திரம் எப்படி கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் பார்த்தீங்களா, தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்றார். சோதரம். இப்போ நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்கும்போது கண்மலை என்று சொல்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கண்மலையாக இருக்கிறார். தன்னிடத்தில் உள்ள தண்ணீரையும் அவருடைய இரத்தத்தையும் நமக்கு கொடுத்துறார். பார்த்தீங்களா, பேசணும். அவரோடு பேசுகிறதற்கு யார் தயாராக இருக்கமோ அவருடைய கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்ததுன்னு பார்க்குறோம். அந்த ஆசீர்வாதங்கள், அதனால் உண்டான மேன்மை, அதனால் உண்டான மகிமை, அதனால் உண்டான ரட்சிப்பு, இதெல்லாம் கர்த்தர் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ தேவன் இந்த பூமியில் யார் அதிகமாக நேசிக்கிறார்னா பேசுகிறவர்களை நேசிக்கிறார். நல்லா கவனிக்கணும், பேசுகிறவர்களை நேசிக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் யார் ஸ்தோத்திரம் ஆண்டவரோடு நெருங்கி உள்ளவங்க அப்படின்னா பேசுகிறவங்க தான். கர்த்தரோடு பேசுகிறவங்க அவங்க தான் இப்போ ஆண்டவருக்கு வேணும். கர்த்தரோடு நெருங்கி பேசுகிறவங்க தான் இப்போ ஆண்டவர்கிட்ட ரொம்ப வேணும். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அப்போ இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் தேவனோடு எவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப 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 கம்மிங்க. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு தெரிஞ்சு என்ன செஞ்சிட்டான் தெரியுமா, பூமியில் பலவிதமான அந்நிய அக்கினிகளை இறங்க பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஜனங்களை வஞ்சித்துட்டான், ஜனங்களை ஏமாற்றிட்டான். அதனால் ஜனங்களுக்குள்ள இப்போ என்ன போச்சு, ஆரம்ப காலத்தில் தேவதாசர்கள் மணிக்கூர் கணக்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பாங்க. அதனால தான் செத்தவெல்லாம் உயிரோடு எழும்புனான். இன்றைக்கி பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு செத்தவனே எழும்ப மாட்டான். காரணம் என்னன்னா, மணிக்கூர் கணக்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பதற்கு பதிலாக மணிக்கூர் கணக்காக செல்லில் விழுந்து கிடக்கிற அனுபவம் தான் இன்றைக்கி நிறையா ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் சோத்திரம் தகாதவைகளை செய்யும்படி கேடானவர்களுக்கும் ஒப்பு கொடுத்துட்டார். முடிஞ்சு போச்சா? சோத்திரம். தேவ சமூகத்தில் நம்ம ஆராதிக்கிறதுக்கு முடியல, தேவ சமூகத்தில் உட்காரதுக்கு முடியல. மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஊழியக்காரங்க விசுவாசிகளை தான் உட்கார சொல்லுவாங்க. ஆனால் ஊழியக்காரங்க மேக்சிமம் உட்கார மாட்டாங்க. ஆராதனையில் ரொம்ப நேரம் உட்கார மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் ஸ்பெஷல், இவர்கள் ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். அதனால் ஸ்தோத்திரம் இவங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறனால ஊழியக்காரெலாம் இப்போ விசுவாசிகளை உட்கார சொல்லிவிட்டு இவங்க உட்கார்றதில்ல. இவங்க போய் ஒரு ஊழியர் கூட்டத்தில் இவங்க லட்சணத்தை பார்த்தா தெரியும். ரொம்ப நேரம் உட்கார மாட்டாங்க. திடீர்னு தண்ணி தான் எடுக்கும், உடனே எந்திரிச்சு ஓடுவாங்க, அப்புறம் ஃபோனை தூக்கிட்டு ஓடுவாங்க. இதெல்லாம் என்ன குடும்பன்றீங்க. சோத்திரம். ஆண்டவர் சோத்திரம் மோசேட்ட என்ன விரும்பினார் அப்படின்னா, மோசே பேசணும்னு விரும்பினார். பார்த்தீங்களா, சோத்திரம் கண்மலையை பார்த்து பேசணும்னு விரும்பினார். சோத்திரம் தன் குமாரனை பார்த்து பேசணும்னு விரும்பினார். சோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையை சோத்திரம் எந்த அளவுக்கு மோசே விரும்புகிறார் என்று பார்க்கிறதற்காக அவர் சொல்றார். ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாமல் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் காலத்தை தான் பார்த்தார், மக்களை பார்த்தாரு. பேதுரு எப்படி அலைகளை பார்த்து கீழே விழுந்தாரோ
அதே போல் மோசே அன்னைக்கு பார்த்தது மனிதர்களை பார்த்துட்டார். சோத்திரம். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கோலை எடுத்தான். நான் கிளம்பும் போது எல்லாரும் நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறேன், நான் என்ன வேணாலும் சகிப்பேன், என்ன வேணாலும் செய்வேன், தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கூட நான் தரையில் விழவிட மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லி தான் எல்லாம் இறங்குறாங்க, வர்றாங்க. பார்த்தீங்களா, தேவ வார்த்தையின்படி கோலை எடுத்துட்டார் மோசே. எல்லாம் அழைப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, அழைப்பு ரொம்ப பயங்கரம். ஆமாம், எல்லாம் ரொம்ப பயங்கரமானது. சோத்திரம். எடுத்துட்டார் கோலை. சோத்திரம். அப்படியே நினைக்கும் போது ஆண்டவர் அப்படியே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார்ல, ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, மோசே நான் சொன்னது மாதிரி கோலை எடுத்துட்டான். சோத்திரம். கோலை எடுத்துட்டான் என்று ஒரே சந்தோஷம். ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, பரவாயில்ல மோசே பாரு, இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் அவர் பாரு ஆண்டவர் சொன்னது மாதிரி கோலை எடுத்துட்டு ஸ்தோத்திரம். அடுத்து என்ன செய்யறாரு பாருங்க, மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். இதுவும் ஆண்டோடைய வார்த்தை தான். பார்த்தீங்களா, இப்போ நம்ம தான் செய்யணும். மக்களை கூட்டு சேர்க்கறது, மக்களை ஒன்றா கொண்டு வர்றது எல்லாம் நம்ம வேலை தான். ஆமாம், நம்ம சொன்னால் மக்கள் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கரெக்டாக வராரு. ரெண்டாவது இடத்துக்கும் மோசே என்ன பண்ணிட்டாரு, கோலை எடுத்துட்டு பயணத்தை துவங்கிட்டாரு. அடுத்து என்ன செஞ்சிட்டாரு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது விஷயம் பாருங்க, கோலை எடுத்தது மாத்திரம் இல்லை, இப்போ ஜனங்களையும் கண்மலைக்கு நேராக கூடி வர பண்ணிட்டாரு. எப்படி பார்த்தீங்களா, ஜனங்கள் எல்லாரும் கண்மலைக்கு நேராக இணைஞ்சிட்டாங்க. சோத்திரம். பார்த்தீங்களா, கூடி வந்துட்டாங்க. இதெல்லாம் தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக நடைபெறுகிற ஒரு சம்பவமாக இவைகள் காணப்படுகிறது. அல்லேலூயா. பார்த்தீங்களா, எங்கே காணப்படுகிறது? தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக கூடி வர செய்தார். எல்லாரும் வந்துட்டாங்க. அப்பொழுது மோசே ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அவர்களை நோக்கி ஸ்தோத்திரம் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த மூன்றாவது இடத்துல தான் அவர் தனது காரியத்தை கொண்டு வந்துட்டார், இணைஞ்சிட்டாரு. மூன்றாவது இடத்துல நல்லா கவனிங்க. மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையில் இருந்து எப்படிங்க நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது. சோத்ரம். தேவனுடைய ஊழியர்கள் நல்லா நினைக்கணும், தேவன் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டாரு. ஆனால் ஒன்றை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறாயா என்று உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னை சோதித்து கொண்டிருக்கிறார். இப்போ என்னாச்சு, மூன்றாவது இடத்துல மோசே தவறிட்டார். ஆண்டவர் சொன்னது மாதிரி கோலை எடுத்தது உண்மைதான். எல்லாம் அழைப்பெல்லாம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் அழைப்பு அருமையாக எழும்பி வந்ததெல்லாம் உண்மைதான். ஆண்டவருக்காக நீ இறங்கி வந்ததெல்லாம் உண்மைதான். ஆண்டவருக்காக அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆண்டவர் உன்னை அங்கீகரிச்சதெல்லாம் உண்மைதான். அதே மாதிரி ஜனங்களையும் உன்னுடைய ஸ்தோத்திர கிருபையினால ஜெபத்தினால ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்தது உண்மைதான். அநேக ஜனங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் மகிழ பண்ணது உண்மைதான். ஆனால் ஜனங்களை கொண்டு வந்த பிறகு உன் சிந்தை மாறினது எப்படி? பார்த்தீங்களா, ஜனங்களை கொண்டு வந்த பிறகு எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி தான் துவங்கப்பட்டது. ஆனா துவங்கி கொஞ்ச காலத்துல உனக்கு ரொம்ப பிரச்சனை வந்துருச்சு பத்தியா, ரொம்ப வேதனை வந்துருச்சு பத்தியா. இப்ப என்னாச்சு, மூன்றாவது இடத்துல நீ தவறிட்டியே. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அழைக்கப்பட்டு வந்தது உண்மைதான். ஆண்டவர் வார்த்தைப்படி ஜனங்கள் எல்லாம் கூடி வர செய்தது உண்மைதான். ஊழியத்தில் நிறைய ஆசீர்வாதம் வந்தது, அற்புத அடையாளங்கள் நடந்ததெல்லாம் உண்மைதான். தேவன் பெரிய காரியங்களை செய்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் நாம செய்த சில தவறுகளை தான் கர்த்தர் இங்கே இப்போ சுட்டி காட்டுகிறார். மோசையை பார்த்து ஆண்டவர் பேச தான் சொன்னார், கண்மலையை பார்த்து பேசுகிறான்னு சொன்னார். ஆனால் இங்கே மோசை என்ன பண்ணுறாரு, பேச வேண்டியதுக்கு பதில் 2 தரம் அடிக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. 2 தரம் அடிக்கிறார். சோத்திரம். 2 தரம் அடிக்கிறா. ஏன்னா அந்த மோசே எல்லா இடத்துலையும்
ஒரு 2 தரம் என்று சொல்லும்போது, ஒரு முறை கற்பலையை உடைச்சது போல சோத்திரம் என்ன செய்கிறாரு, அதே போல் சோத்திரம் 2வது கற்பலையை ஆண்டவர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அந்த 2 வார்த்தைகளை 2 கற்பலைகளுக்கு ஈடாக 2 தரம் அந்த கண்மலை அடிக்கிறாரு. 2 தரம் அந்த கண்மலை அடிக்கிறார். ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவையாக ஆண்டவர் கற்பனையை கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அந்த காரியங்களை அவர் என்ன செய்யலை, அதை சோத்திரம் சரிவர கையில் எடுக்காமல் என்ன பண்ணிட்டார், சோத்திரம் அந்த 2ங்கிறது ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதான் டக்குன்னு என்ன பண்ணிட்டார், 2 தரம் கண்மலை அடிச்சிட்டார். ஏற்கனவே 2 தரம் ஆண்டவர் கற்பனைகளை எழுதி கொடுத்தாருல்ல, அந்த ஒரு ஏக்கத்தில் அந்த ஒரு எண்ணத்தில் 2 முறை கண்மலையை பார்த்தா அடிச்சிட்டார் பாருங்க. 2 தரம் அடிச்சிட்டார். கண்மலை அடிக்கப்பட்டது. பார்த்தீங்களா, சோத்திரம் கண்மலை அடிக்கப்பட்டது. ஒரு முறை சோத்திரம் யூதர்கள்லாம் சேர்ந்து ஆண்டவரை சிலுவையில் அடித்தாங்க. 2வது முறை நீங்களும் நானும் சேர்ந்து சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை திரும்ப திரும்ப சிலுவைக்கு நேராக கொண்டு போகிறோம். பார்த்தீங்களா, இதுதான் 2வது அடி. சோத்திரம் மோசையோடு அந்த 2 அடி விடலை, மோசையோடு 2 அடி விட்டு போல திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம், அவரை நாமும் கூட தான் என்ன செய்கிறோம். முதல் முறை யூதர்கள் அடித்து சிலுவையில் முடிச்சுட்டாங்க வேலையை. ஆனால் இப்போ யூதர்கள் செய்த வேலையை இன்னைக்கு சபைகளை உண்டாக்கி சபைகளை நடத்தி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் 2வது முறை அவரை மீண்டும் மீண்டும் சிலுவையிலே அடித்து கொண்டு தான் இருக்கிறோம், அடித்து கொண்டு தான் இருக்கிறோம். பார்த்தீங்களா, மீண்டும் மீண்டும் சிலுவையில் அவரை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சோத்திரம் இயேசு ஒன்றும் இப்போ நிம்மதியாக இல்லை, அவரும் பாடுகளை சகிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். சோத்திரம் அந்த சிலுவை மரணங்களை என்னைக்கு ஒரு பாடுகளை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சகிச்சாரோ, அதே போல் உங்கள் மத்தியிலையும் என் மத்தியிலையும் அவர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறார். சோத்திரம் இந்த ஜனத்துக்காக நான் அப்படி பண்ணேன், இந்த ஜனத்துக்காகவா இப்படி நான் என் உயிரை கொடுத்தேன், இந்த ஜனத்துக்காகவா நான் உயிரோடு எழுந்தேன், இந்த ஜனத்துக்காகவா இந்த என்னுடைய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் இன்னைக்கும் என்ன பண்ணுறாரு, வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். சோத்திரம் பார்த்தீங்களா, வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். இப்போ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் இங்கே நமக்கு தெளிவாக சொல்லுது. நீங்கள் எபிரேயர் நிருபத்தில் படிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. எபிரேயர் நிருபம் ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரம் பாருங்கள், 2வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சோத்திரம் பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறாரு பாருங்க. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை அவர் சகிச்சாரா. சோத்திரம் அப்படி அவர் சகித்து நமக்காக நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கிறார். சிலுவையில் நிறைய காரியங்களை பண்ணியிருக்கிறார். தமக்கும் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்று கொஞ்சமாவது நம்ம யோசித்து பார்த்தா நமக்கு நல்லா தெரியுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா. இங்கே என்ன சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசுவை பற்றி 3வது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, நல்லா கவனிக்கணும், தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எப்படிங்க, அவரையே நினைச்சுக்குங்க என்று சொல்றார். ஸ்தோத்திரம் எப்படிங்க, அவரையே நினைச்சுக்குங்க. ஸ்தோத்திரம் யாரை நினைச்சுக்கணும், அவரையே நினைச்சுக்குங்க. ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா. எத்தனை பேருங்க அப்படி போகிறோம் சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு அவிதமாய் கடந்து சென்று கொண்டிருக்கோம். இன்னைக்கு மோசே தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தவறை அழகாக செஞ்சுட்டாரு பாருங்க. அதனால் மோசையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்படி நீங்கள் ஸ்தோத்திரம் அடுத்தது நீங்கள் படிங்க 12வது வசனம் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் என்னாமத்தின் புஸ்தகம் 12 ஸ்தோத்திரம். பின்பு கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை நீங்கள் பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால். பார்த்தீங்களா, 2 விஷயத்தை அங்கே இழக்கிறாங்க. மோசே ஆரோன் 2 விஷயத்தை அங்கே இழக்கிறாங்க. ஒன்று என்ன, நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி.
நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனது என்ன? ஸ்தோத்திரம். போனபடியினால் ஒன்று பரிசுத்தம் பண்ணலை, அடுத்தது தேவனை விசுவாசிக்கலை, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கலை. ரெண்டு தவறு இங்கே ஏறிட்டு இருக்கு. இப்போ ஆண்டவர் வந்து பேச தான் சொன்னார், ஆனால் இவர் என்ன பண்ணாரா, அடிச்சிட்டார், 2 அடி அடிச்சிட்டார். ஆனால் இங்கே 2 விஷயத்தை ஆண்டவர் வந்து மெயினாக கொண்டு வர்றார். என்ன? ஒன்று, நீ எனக்கு என்ன செய்யலை, சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்யலை? பரிசுத்தம் பண்ணலை. 2வது சோதரம், 2வது விசுவாசிக்கலை. பார்த்தீங்களா? 2 விஷயத்தை கொண்டு வர்றார். தேவ வார்த்தையை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கை கொள்ளாமல் போகும்போது அங்கே 2 விஷயத்தில் நம்ம விழுந்து போகிறோம். ஒன்று, தேவனை பரிசுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல நாம் விழுந்துடுறோம். செகண்டு, விசுவாசியாமல் போய்ட்றோம். இந்த 2 விஷயத்தை ஆண்டவர் வந்து கோட் பண்ணுறார். பார்த்தீங்களா? இந்த 2 காரியங்களை கர்த்தர் நம்ம இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். நீ 2 விஷயத்தில் தவறிட்டேங்கிறார். சோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை எந்தெந்த இடத்துலலாம் நம்ம அவமதிச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோத்திரம். எந்தெந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை அவமதிச்சிருக்கிறோம். பொதுவாக சொல்லுது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் என்ன செய்வான்? சகாயமின்றி சர்தியிலே நாசமடைவான்லாம் சொல்கிறார். சரி, இருக்கட்டும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை மோசே கேட்காம போனதுனால நீ என்னை பரிசுத்தம் பண்ணலை, அடுத்தது நீ என்னை விசுவாசிக்கலை. 2 விஷயத்த ஆண்டவர் கொண்டு வர. எந்தெந்த இடத்துலலாம் தேவ ஊழியக்காரர்கள் வசனத்தை நம்ம மீறுறோமோ, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மீறுறோமோ, அந்த இடத்துல ஒன்று பரிசுத்த குலைச்சல், இன்னொன்று தேவனை விசுவாசிக்காமல் போயிடுறோம். இந்த 2 விஷயத்தில் நம்ம சிக்கி கொள்ளுகிறோம். இதில் சிக்கிட்டோன்னா நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யாது? கானான் கிடையாது. பார்த்தீங்களா? கானான் கிடையாது. நல்ல பெயர் எடுத்தவர் தான் மோசே. தேவனுடைய வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். பார்த்தீங்களா? தேவனுடைய வீட்டிலெங்கும் அவர் எப்படி இருந்தார்? உண்மையுள்ள மனுஷன். தேவனுடைய வீட்டிலெங்கும் அவர் எப்படி இருந்தாரா? சாந்த குணம் உள்ளவர். நல்ல ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுத்தார் மோசையை குறித்து. 2 இடத்துல ஆண்டவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார். மோசே அவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் அப்படின்லாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய சாந்த குணமெல்லாம் போச்சு, அவருடைய உண்மையெல்லாம் போச்சு. கடைசி நேரத்தில் வந்து அவர் என்ன பண்ணிட்டார்னா, தன்னை ஆண்டவர் சமூகத்தில் விட்டுட்டார். பார்த்தீங்களா? விட்டுட்டார். செய்ய வேண்டியதை செய்யலை, அதனால் பரிசுத்தம் இழந்து போச்சு. பரிசுத்தம் இழந்து போனது மாத்திரம் இல்லை, அடுத்து என்ன ஆச்சுங்க? அவர் விசுவாசியாமல் போயிட்டார். கர்த்தருடைய வார்த்தையை அவர் நம்பலை, விசுவாசிக்கலை. இந்த 2 விஷயத்தில் அவர் வந்து ஆண்டவரை சோதித்தார். அதனால் இப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அடுத்தது அவர் அந்த இடத்துல செய்கிற காரியத்தை நீங்கள் யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார். 32 என்ன சொல்றார் பாருங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சார் இங்க பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆகிலும் தேவரீர் அவருடைய பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அப்போ இந்த மோசே என்ன சொல்றார் பாருங்க. இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். பார்த்தீங்களா? ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். அந்த நேரத்தில் ஆண்டவர் விட்டு கொடுக்குறாரு. சகோதரர் மோசேக்கு அந்த நேரத்தில் விட்டு கொடுக்குறார். ஜனங்களுடைய பாவத்திற்காக பரிந்து பேசின மனுஷன் பாருங்க, இப்போ அந்த இடத்துல போய் என்ன பண்ணிட்டாரு? தவறு பண்ணிட்டாரு. இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணார். இவ்வளோ சூழ்நிலையிலையும் இன்னொரு இடத்துலையும் அது மாதிரி வரும். அப்படி பார்த்தீங்கன்னா மோசேக்கு இருக்கிற அந்த சாந்த குணம் இந்த ஜனங்களுக்காக ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கொண்டார். அந்த ஜனம் அழியக்கூடாது, என்ன வேணா நீ ஜீவ புஸ்தகத்தை என் பேரை கிறுக்கி போட்டுரு
ஆனால் என்ன செய்யக்கூடாது, என் ஜனத்தை நீ அழிக்கக்கூடாதுன்னு எவ்வளோ அன்பா, எவ்வளோ பாசமா, எவ்வளோ நேசமா எப்படியெல்லாம் வந்திருக்கிறாரு பாருங்க. ஆனால் வந்திருந்தும் என்ன செய்யலை, ஸ்தோத்திரம், கடைசி நேரத்தில் காலவாரி விட்ட மாதிரி என்ன செஞ்சிட்டாரு, ஸ்தோத்திரம், ஆண்டவர் சமூகத்தில் அவர் ரொம்ப மகிமை குறைச்சலான ஒரு சூழ்நிலைக்கு நேராக போயிடுச்சு. பார்த்தீங்களா, மகிமை குறைச்சலான ஒரு சூழ்நிலைக்கு நேராக போயிடுச்சு. அதனால் அதை நினைக்கும் போது ஸ்தோத்திரம் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு சம்பவம். அதனால் மோசேயினுடைய இந்த நிலைமை ஸ்தோத்திரம் இக்காலத்திலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கோ நல்ல விசுவாசிகளுக்கோ இந்த நிலைமைகள்லாம் வரக்கூடாது. ஸ்தோத்திரம், கடைசி வரைக்கும் நம்ம வசனத்தை சார்ந்து கடைசி வரைக்கும் ஆண்டோடைய வார்த்தையில் நிலைச்சிருக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை நம்ம எல்லாரும் பெறணும் என்பதில் நமக்கு சந்தேகம் இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உன்னை உங்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ இவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். கொண்டு போய் மலை மேலே வச்சு சொல்கிறாரு, மக்களே பார்த்துக்க, இதான் நான் உன்னை அழைச்சிட்டு வந்து சுதந்திரமாக கொடுக்கணும்னு நினச்ச பூமி. ஆனால் நீ இந்த தவறை செஞ்சதுனால, நீ ஸ்தோத்திர என்னை பரிசுத்தம் பண்ணாததுனால, நீ என்னை விசுவாசிக்காமல் போனதுனால நான் இப்போ என்ன செய்யலை, நான் அந்த வாக்கை வாபஸ் வாங்கிட்டேன். அதனால் உனக்கு இப்போ இந்த உன் சந்ததிகளுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்ன அந்த தேசத்தை உனக்கு நான் தரல. அதனால் இப்போ நீ அந்த தேசத்தை இங்கேருந்து பார். இதுதான் கானான். பார்த்துக்கிட்டியா? இதுதான் கானான். இந்த எல்லையிலேருந்து அந்த எல்லை வரைக்கும் கானான். இதெல்லாம் தான் இப்போ நான் என் ஜனத்துக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் அந்த ஜனத்துக்கு கொடுக்க போகிறேன், ஆனால் உனக்கு இல்லை, நீ பார்த்துக்க சோத்தை என்று சொல்லுகிறார். உடனே பாருங்க, மோசைக்குள்ளலாம் எப்படி இருக்கும் இன்னைக்குமா? மோசைக்குள்ள எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையில் இருக்கிறார். இப்போ மோசே ரொம்ப கடுமையான வேதனையில் இருக்கிறார். சோத்திர பாருங்க, அவ்வளோ வேதனையோடு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, ஐயோ ஆண்டவர் இப்போ காணானையும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லி மோசே பாருங்க எவ்வளோ மனசில் சங்கடத்தை வச்சுட்டு இருந்திருப்பார், எவ்வளோ வேதனையில் இருந்திருப்பார். கர்த்தருடைய பிள்ளையே சோத்திரம், ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தர் ஊழியக்காரர்களும் இன்றைக்கி வேதனைப்படுறாங்க மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு. ஏன்னா சில நேரங்களில் சில ஊழியர்கள் மக்களை சமாளிக்க முடியாமல் என்ன செஞ்சிடறாங்க, சில கோபங்களை பட்டுடுறாங்க. சோத்திரம். ஆனால் மக்களை பரலோகம் அழைச்சிட்டு போகிறதுல மோசே கரெக்டாக இருந்தார். ஆனால் மக்கள் மோசைக்கு கரெக்டாக இல்லை. அதனால் இப்போ பாருங்கள், மக்கள் மேலே மோசே நல்ல உரிமையாக அழிச்சிடாதீங்க, அப்படி அழிச்சா ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொன்னவர், அந்த மாதிரி அந்த மாதிரி பாஸ்டருக்கு ஜனங்கள் எப்படி கீழ்ப்படியணும், அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனுக்கு எப்படி ஜனங்கள் இருக்கணும். ஆனால் ஜனங்கள் நன்றி கெட்டவங்களாம் மாறிட்டாங்க. அதனால் ஜனங்கள் மேலே உள்ள ஆத்திரத்தில் அவர் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கண்மலையை பார்த்து பேச சொன்னதுக்கு அவர் அடிச்சிட்டார் 2 தரம். பார்த்தீங்களா, 2 தரம் அடிச்சிட்டார். ஏற்கனவே அது மாதிரி செஞ்சார், அடிக்க சொன்னார், அடித்தார், தண்ணி வந்துச்சு. ஆனால் இப்போ பேச சொன்னார், இவர் பேசுறதுக்கு பதில் அடிச்சு விட்டார். பார்த்தீங்களா, இதாங்க சூழ்நிலையில் சில நேரத்தில் மக்கள் மாத்திரம் மாற மாட்டாங்க, தேவனும் மாறுவார். சோதரன், தேவன் எந்த இடத்துல மாறிட்டார் பாருங்க. சொன்னப்போ அடின்னு சொன்னார், அடிச்சோன்னு தண்ணி வந்துடுச்சு. சோதரன், இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, அடின்னு சொன்ன பிறகு தண்ணி வந்தது. இவர் அதே மாதிரி என்ன பண்ணிட்டாரு, ஏற்கனவே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அவர் என்ன பண்ணிட்டார், போய் அடிச்சு விட்டார். இந்த பழைய குருடி கதை தடிங்கிற மாதிரி இந்த பழைய அனுபவத்தை வச்சுலாம் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சோதரன், அன்னன்னைக்கு தேவன் கிருபை தரார். அந்த கிருபையை பெற்று ஆண்டவருக்காக நிற்கணும், ஆண்டவருக்காக வாழணும். அன்றன்று எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தாரணும், ஜெபிக்கிறோம். அது மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவர் சமூகத்தை காலமே தேடணும், ஆராதிக்கணும், துதிக்கணும். சோதரன், முதலாவது காலையில் கர்த்தரை ஆராதிக்கிறவங்களுக்கு தான் வார்த்தைகள் தங்கும். வார்த்தைகளை கேட்டு பிரயோஜனம் இல்லை, யாரும் கேட்க முடியாது. தேவனை முதலாவது நீங்கள் ஆராதிக்கணும். எல்லாம் ஆராதித்து துதி செலுத்தி சோத்திரம். என்கிட்ட கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பெரிய பெரிய சில தேவதாசர்கள்லாம் சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் இந்த ஒர்ஷிப்பை எடுத்துகிட்டு மெசேஜ் மாத்திரம் போடுங்க, எல்லாரும் விரும்புவாங்கன்னு. சோத்திரம், அது என்னமோ என் ஆவியில் ஒத்தே போக மாட்டேங்குது. நான் மெசேஜ் மாத்திரம் போடுறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால தான் அந்த ஆராதனையும் உள்ளே போடுறேன். காரணம் என்னென்னா, ஒரு மனுஷன் காலையில் எந்திரிச்சு ஆராதித்து சில வசனங்களை கேட்கும்போது அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தி உண்டாகும். சோத்திரம், அதனால் சோத்திரம், பக்கத்தில் உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் நேரே ஆராதிக்கிறாங்க, நேரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்க.
சோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறவங்க, சில பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க அதை செய்ய மாட்டாங்க. சோத்திரம். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மோசே மாதிரி ஏதோ ஒரு ஆத்திரத்தில் அவங்க இருக்கிறதுனால அவங்க அதை செய்ய மாட்டாங்க. சோத்திரம். மோசே எப்படி பதட்டம் அடைஞ்சு அவர் செஞ்சாரோ அதே மாதிரி என்ன பண்ணுறாரு? சோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், அது மாதிரி அவர் சில நேரங்களில் அவர் அப்படி தான் பண்ணுறார். அதனால் தேவ பிள்ளைகளே நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஸ்தோத்திரம் மோசையை நினச்சிங்க எல்லா இடத்துலையும். சில பேர் லோத்தின் மனைவியை நினச்சிங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மோசையை நினச்சிங்க. மோசே ஒரு நல்ல மனுஷன். அவன் என்னைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் போனாரோ அன்னையிலிருந்து நல்லா கவனிங்க, அன்னையிலேருந்து அவர் இணைஞ்சிட்டாரு. சோத்திரம். ஆண்டவர் அழைச்சிட்டு மலையை பார்த்துட்டு கானானை பாடுறான்னு சொல்லிட்டாரு. பார்த்துட்டு அடுத்தது பாருங்க. சோத்திரம். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். எங்க? மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பாருங்கள் பெத்பேருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் என்று சொல்றார். ஸ்தோத்திரம். மோசே மரிக்கும்போது 120 வயதாக இருந்தான். அவன் கண்கள் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. பார்த்தீங்களா? மோசேனுடைய கண்கள் இருளாகவும் இல்லை, மோசேனுடைய பலன் குறுகி போகவும் இல்லை. 120 வயதில் பூரண வயசு. ஆனால் அவருக்கு அந்த வயசில் கண்ணு நல்லா தெரிஞ்சுது, நல்ல அருமையாக பலனாக இருந்தார். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அழைச்சிட்டு போய் ஸ்தோத்திரம் என்ன செய்தார் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அழைச்சிட்டு போய் அங்கே ஸ்தோத்திரம் அந்த இடத்திலே அவர் மரிப்பதற்கு ஏதுவாக மோவாப் என்கிற அந்த இடத்துக்குள்ள வரும்போது, மோவாப் சமவெளியில் அவங்க பாளையம் இறங்கியிருந்தாங்க. அந்த இடத்துல வரும்போது ஒரு குறிப்பிட்ட அந்த மலையிலே மோசையை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அடக்கம் பண்ணது யாருக்குமே தெரியாதான். தேவன் தான் அடக்கம் பண்ணார் அப்படின்னாங்க. தேவ தூதர்கள் அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணும்போது பிசாசு தர்க்கம் பண்ணதாக தீர்த்து புஸ்தகத்தில் நீங்கள் சில விஷயங்களை பார்க்கலாம். தள்ளுபடி ஆகமத்தில் இது இருக்குது. இதனுடைய சம்பவங்கள் மோசையினுடைய அடக்கத்தை பற்றி ஒரு காரியம் இருக்கிறது. தள்ளுபடி ஆகமத்தில் நம்ம பார்க்கலாம். இப்பொழுது ஸ்தோத்திரம் மோசே அந்த இடத்துல அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். தேவனால் அடக்கம் பண்ணப்படுகிறார். தேவன் பண்ணுறாரா, தூதர் பண்ணுறாரா? ஸ்தோத்திரம். இப்படியும் அப்படியுமா சொல்கிறாங்க. இருந்தாலும் அது யாருக்குமே தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தருக்கும் தெரியாமல் அடக்கம் பண்ணாங்க. இந்நாள் வரைக்கும் அவன் கல்லறையை யாருமே பார்க்கல. ஸ்தோத்திரம். மோசே கல்லறையை யாரும் பார்க்கல. ஸ்தோத்திரம். ஒருவேளை அவர் உயிரோடு தான் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா தெரியல. ஆனாலும் ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாட்டில் வரும்போது மோசே அங்கே நிற்கிறார். மர்ரூப மலையில் நிற்கிறார். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். எலியாவோடு மோசே ஆண்டவர் எல்லாம் நிற்கிறாங்க. இயேசு நிற்கிறார். பார்த்தீங்களா? இப்படி வராங்க. சரி இருக்கட்டும். அதனால் இப்போ அவரை பரிசுத்தம் பண்ணலை, அவரை விசுவாசிக்கலை. அதனால் இப்போ என்னாச்சு? அவர் கானானை இழந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று குருந்து சபைக்கு பவுல் சொல்லும்போது சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கண்டிப்பாக இது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போவாரிய. நல்லா கவனிங்க, எல்லாம் நமக்கு தான். சோத்திரம். இதெல்லாம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இன்னைக்கு மோசே கானான் போவதற்கு முன்னதாக கானானை இழந்தார். சோத்திரம். பார்த்தீங்களா? 6 லட்சம் புருஷரில் மோசேயும் ஒருத்தர். கானானை இப்போ இழந்துட்டார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே 6 லட்சம் பேரில் 2 பேரை தவிர மீதி எல்லாருமே இழந்திருக்கிறாங்க. ஆனால் ஸ்தோத்திரம் கானானுக்கு போனது 6 லட்சம் பேர் தான். 6 லட்சம் பேரில் 2 பேர் தான் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேர் இல்லை, நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அது எண்ணிக்கையில் வரும்போது நமக்கு அது தெரியும். எண்ணிக்கையில் வரும்போது ஸ்தோத்திரம் ஃபஸ்ட் எண்ணிக்கையில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையும், அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்தோத்திரம் சில ஆயிரங்கள் கூடி வருது. அதனால் சில பேர் போயிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் 6 லட்சம் பேர் தான். அப்படி 2 பேரை தவிர எல்லாரும் போனாங்க அப்படின்னு இல்லை. ஆனால் எல்லாரும் போயிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அந்த ஏற்கனவே உள்ள முற்பிதாக்கள். ஸ்தோத்திரம் அதில் ஒரு சிலர் அந்த எண்ணிக்கையில் வரும்போது
ஆண்டவர் சோதனை சொல்கிறாரு. அதில் அதே மாதிரி அவங்க போயிருக்கிறாங்க, அநேகர் போயிருக்கிறார்கள். அதுக்கு சில ஆதாரம் பைபிள்லேயே இருக்குது. சரி, அது நமக்கு இப்போ டாபிக் இல்லை. இப்போ பாருங்கள், மோசேனுடைய காரியத்தை நம்ம கையில் எடுத்துக்கொண்டோம். நல்லா அழைக்கப்பட்ட மோசே, நான் பார்த்தீங்களா, நல்ல ஊழியம் செய்த மோசே சோத்திரம் 3வது இடத்துல வந்தான் தவறினார். இன்றைக்கும் சோத்திரம் தேவதாசர்கள் நல்ல அருமையாக ஊழியம் பண்ணுறாங்க, நல்ல அருமையாக சோத்திரம் அழைக்கப்பட்டு ஆண்டவர் அழைச்சார்னு ஊழியத்துக்கு வராங்க. ஆனால் வந்து முடித்த பிறகு நல்ல மக்களையும் கொண்டு வராங்க, திறமையினால் அபிஷேகத்தை வச்சு நல்ல வேத அறிவை வச்சு மக்களெல்லாம் கூட்டு சேர்க்குறாங்க. ஆனால் மக்கள் வந்த பிறகு தான் அங்கே சில தவறுகளை பிசாசானவன் கொண்டு வருகிறான். ஆண்டவருடைய வார்த்தையை மீறுறதுனால அங்கே பரிசுத்த குலைச்சல் உண்டாகி சோதர தேவனுடைய வசனத்தை விசுவாசியாமல் போகிற ஒரு அனுபவத்தை அங்கே ஆண்டவர் வருந்துகிறார். ரொம்ப வேதனைப்படுறார். நீ இப்படி என்ன பரிசுத்த குலைச்சல் ஆகிட்ட, நீ என்ன விசுவாசியாமல் போயிட்ட என்று சொல்லி ரொம்ப வேதனைப்படுறார். அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய தேவன் நம்மை சந்திப்பாரானால் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்? ஸ்தோத்திர, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே உள்ளே வாங்கன்னு சொல்லுவாரா? நீ ஸ்தோத்திர கானானை மாத்திரம் பாரு, நீ உள்ளே வரமாட்ட என்று சொல்லி உன்னை அங்கேயே அடக்கம் பண்ணிடுவாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே அவர் செய்வார்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனால் நம்ம அழைப்பில் நம்ம உண்மை இல்லாததுனால நம்ம என்ன செய்கிறோம்? அநேக விஷயத்தில் தவறுறதுனால நம்ம அந்த கானானை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் மெயினாக மக்களால் தான் அந்த கானானை அவர் இழந்தார். ஆனால் மக்கள் மேலே மோசே வச்ச அந்த அன்பு, மக்கள் மோசே மேலே அன்பு வைக்கலை, அதுதான் மெயின். சோத்திரம். இந்த காரியத்தில் இறுதியில் நம்ம கற்றுக்கிறது என்னன்னா, நல்லா கவனிங்க. ஆண்டவர் அந்த மோசேக்கு கொடுத்த அந்த கிருபையில் மோசே அந்த மக்கள் மேலே ஒரு அன்பு வச்சுருந்தார் பாருங்க. அந்த அன்பில் அவர் என் பேரை நான் அது கிறுக்கி போடு, என் மக்களை ஒன்றும் செஞ்சிடாத, அழைச்சிட்டு போயிடுன்னாரு. ஆனால் இங்கே மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவர் மரிக்கும் வரை மக்கள் மோசையை கொடுமைப்படுத்திக்கிட்டா இருந்தாங்க, மோசையை நெருக்கிக்கிட்டு இருந்தாங்க, மோசை சொல்ல அவமதிச்சாங்க, மோசை வார்த்தைகளை தூக்கி எறிஞ்சாங்க. அதனால் அவரை அழைச்சிட்டு ஒருத்தர் கூட உயிரோடும் இல்லை. சோத்திரம். பார்த்தீங்களா, உயிரோடும் இல்லை. சோத்திரம். அடுத்தது, அவர் வார்த்தையை மதித்து அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசின ஒருத்தரும் அவர் போகலை. ஆனால் அவரும் போகலை, அவங்க மக்களும் போகலை. சோத்திரம். பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் சூழ்நிலை மாறிடுச்சு பாருங்கள். அவரும் போகல, அவரை அழைச்சிட்டு போன மக்களும் போகல. சோத்திரம். எல்லாம் பாருங்கள் போயிட்டான். சோத்திரம். அல்லேலூயா. ஆனால் இதில் 2 பேரில் யாருக்கு நல்ல ரைட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மோசைக்கு தான் கொடுக்கலாம். ஏன்னா மோசே ஆரம்ப காலத்துலேருந்து அந்த மக்களுக்காக கொடுமையை தான் அனுபவித்தார், தீமையை தான் அனுபவித்தார். ஆனால் மக்கள் தான் அவரை புரிஞ்சிக்காமல் வனாந்தரத்தில் எல்லாரும் குரூப்பாக அழிக்கப்பட்டாங்க. ஆனால் மோசே எவ்வளோ தடை பண்ணார், முடியல அவரால். கடைசியில் அவரும் என்ன பண்ணார்? அந்த மக்களுக்காக சோத்திரம் தன்னையே ஒப்பு கொடுத்துட்டார். ஸோ மக்களும் போகல, நான் மாத்திரம் போய் அங்கே என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி சோத்திரம் கடைசி நேரத்தில் மீறிட்டார். அதுதான் பரிசுத்த குலைச்சலாக தேவ சமூகத்தில் ஆண்டவரை விசுவாசியாமல் போனதாக அங்கீகரிக்கப்பட்டு மோசேக்கு கானானை காமிச்சிட்டு அங்கேயே அவரை மறித்து அடக்கம் பண்ணிட்டார். அவ்வளோதான். சோத்திரம். கடைசியாக உபாமத்தின் புஸ்தகத்தை எழுதி கையில் கொடுத்துட்டு போயிட்டார். சோத்திரம். பார்த்தீங்களா, அந்த மறிக்கிற காலங்களில் கூட அவர் வேத வசனங்களை, கற்பனைகளை பின் சந்ததிக்கு எழுதி கொடுத்துட்டு போனார். அந்த மாதிரி அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இன்றைக்கி நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம்? சோத்திரம். இன்றைக்கி மோசைக்கு எதிர்த்து நிற்கிறோமா, அல்லது மோசை போல் எல்லாத்தையும் அவமதிச்சுக்கிட்டு வசனத்துக்கு விரோதமாக ஜீவிச்சுக்கிட்டு மற்றவங்களை காயப்படுத்திக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இப்படி தான் நம்ம லைஃப் ஓடுதா? கண்டிப்பாக பரலோக காணான் நமக்கு இருக்காது. பரலோக காணான் நமக்கு வேணும்னா நம்ம தேவ சமூகத்தில் வைராக்கியமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். மோசே தேவனுடைய வீட்டிலங்க உண்மையாக இருந்தார். அவரை போல சார்ந்த குணமெல்லாம் எங்கும் இல்லைன்னு சொன்னார். கடைசியில் மோசையே போல அந்த காணானை இழந்துட்டார். இன்றைக்கி நீங்கள் நானும் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், மனம் திரும்புவோம், கர்த்தருக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விசுவாசத்துக்கு நேராக கடந்து வருவோம். ஜெபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மோசே ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நாங்கள் பரிசுத்த ஆண்டவரம் இல்லாமல், ஹல்லேலூயா, பரிசுத்த சோத்திரம் பண்ணாமல் கடைசியாக தேவனை விசுவாசிக்காமல் போயிட்டாருன்னு சொல்லி ஆண்டவர் அவரை குற்றப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலையில் போயிட்டாங்கப்பா. தொடர்ந்து கர்த்தரை ஆசீர்வதிங்க. இந்த மாதிரி நிலைமைகள்
இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கிற திருச்சபைகளுக்கும் விசுவாச மக்களுக்கும் வராமல் இவங்கெல்லாம் எதற்காக திருச்சபைக்குள்ளே வந்தாங்களோ, எதற்காக திருச்சபை ஊழியத்தை பொறுப்பெடுத்தாங்களோ, அந்த நோக்கம், அந்த திட்டம் இவங்களை நிறைவேற ஆண்டுடைய சமூகத்தின் இந்த கால வேளையில் எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அதை நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ். மீண்டும் நாளை காலையிலே 5 மணிக்கு சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.